ஆல், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல் கவிதாஸ் ஜர்னல். இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆச்சு, அதனால நாங்கள் இன்றைக்கி டியூலிப் கார்டன் போகிறோம். இங்கேருந்து 2 hours ட்ராவல், நயகரா கிட்டே இருக்குது. போகிற இடம் ஃபுல்லாகவே இந்த செரி பிளாசம்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டே போகலாம். இப்போ டைம் 12 ஆகுது. எங்களுக்கு அங்கே 2 o'clock ஸ்லாட்டு. நாங்கள் கரெக்டாக அங்கே 2க்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நம்ம எப்போ வேணால் போகலாம், எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். அங்கே போயிட்டு நான் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். இது இந்த பீக் செரி பிளாசம் சீசன்னால் செம்ம டிராஃபிக்கு. எல்லோரும் அங்கே தான் போகிறாங்களான்னு தெரியல. பட் ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். பாருங்கள், 100ல் போக வேண்டிய இடத்துல 3-4 போய்கிட்ருக்கோம். எங்களோட ரீச் டைம் 2:15 கிட்ட காட்டுச்சு. இப்போ 2:30 காட்டுது. தெரியல 2:30க்கும் போக முடியுமான்ட்டு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ரொம்ப நேரமாகவே இங்கே தான் இருக்கும். லெட்ஸ் see இப்போ போயிட்டு ரீச் ஆகுறோன்னு. ஆக்சுவலாக நான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால 2 லேன் க்ளோஸ்டாக இருக்குது. அதனால் எல்லா டிராஃபிக்கும் ஒரே லேனில் போகிறனால தான் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப டிராஃபிக் இல்லை. இப்போ உள்ளே என்டர் ஆகிட்டோம். போகிற வழியிலேயே நிறைய ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. பார்க்கிங் கிடைக்குமான ஒரு டவுட்லேயே தான் போனோம். பட் அங்கே நிறைய பார்க்கிங் ஸ்பாட் இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களே நம்மளை கைட் பண்ணிவிட்டு எங்கே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துட்டாங்க. அங்கே டைம் கன்ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருந்தது ஒரு வகையில் அட்வான்டேஜாக இருந்தாலும் நமக்கு அங்கே டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பிகாஸ் நிறைய இடத்துல குரூப்பாக இருந்தாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. சில பிளேசஸ்லலாம் நம்மளால் போயிட்டு ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுக்க முடியல. நாங்கள் சண்டே தான் போயிருந்தோம். சாட்டர்டேயில் போகும்போது இன்னுமே ரஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த டைமில் பார்க்கிங் ஸ்பாட்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். இங்கே பெட்ஸ்லாம் அலோடு. நிறைய பேர் அவங்களோட பெட்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த டாக்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா புசு புசுன்னு. இங்கே உள்ளே என்டர் ஆகிட்டோம். டோட்டலாக இங்கே ஆல்மோஸ்ட் 3 million ஃப்ளவர்ஸ் இருக்கான். இது செம்ம பெரிய கார்டனாக இருக்குது. நம்ம இங்கே ஒரு பர்சன் 10 ஃப்ளவர்ஸ் பறிச்சிக்கலாம். ஸோ 2 பேருக்கும் சேர்த்து 20 ஃப்ளவர்ஸ், 2 பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃப்ளவர்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒன்று எடுக்கலான்னு வந்திருக்கோம். இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் தான் பூக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறையா பட் இருக்குது. அந்த சைட்லாம் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்விங் கிட்டெல்லாம் பெரிய கியூ இருந்தது. அதனால சுத்தமாக ஃபோட்டோவே எடுக்க முடியல. இந்த எல்லோ ஆரஞ்சு கலர் ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பிரைட்டாக இருந்தது. இதோட பெட்டல்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரிமைனிங் ஃப்ளவர்ஸ்லலாம் ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. நாங்கள் அதை பறித்து எடுத்துகிட்டு போகும்போது அடிக்கிற காற்றுல எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. பட் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வரைக்குமே அப்படியே இருந்தது. இந்த இடத்துலலாம் நிறைய கேப்பாக இருந்துச்சு. சிலது நம்ம நடந்து போகும்போது கால் வச்சு அந்த மாதிரி ஆகிடுது. இல்லைனா பெட்ஸ்லாம் கூப்பிட்டு வராங்கல்ல, ஸோ பெட்டெல்லாம் நடக்கும் போது அது கால் வச்சு அந்த மாதிரி உடஞ்சிருது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பூவோட வெரைட்டியும் இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ரெண்டுமே சேம்னு நினச்சேன். பட் ஆனால் கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டுன்னு. இது இன்னும் நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு ரோஸ் மாதிரியே இருக்குது. எல்லாம் பாருங்கள் எவ்வளோ உடச்சிருக்குன்ட்டு. எல்லோரும் நடக்கும்போது அப்படியே நிறையா உடஞ்சி வேஸ்ட் ஆகிருக்கு. எனிவே இது 2-3 வீக்ஸில் ஃபுல்லாகவே போயிடும். ரொம்ப நாளில் இது தாங்காது. ஸோ அதனால் ஓகே தான் நினைக்கிறேன். இந்த ஃப்ளார்ஸ்லாம் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. டபுள் ஷேடில் இருக்குது அழகாக.
நிறைய பேர் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் போன பிளேஸில் வந்து பிளாக் கலர் டியூலிப் பார்த்தோம். இங்கே வந்து நான் பார்த்த வரைக்கும் அது இல்லை. அது ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா அதோட ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி விடுறேன். இல்லை, அது கவிதாவோட கண்ணு ரொம்ப ஷார்ப்பு, எங்கிறது பார்த்தாலும் தெரியும். இதுல ஒன்று எடுக்கலாம். இது நல்லா இருக்கு, பிங்க் கலர். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு. எடுத்துருக்குமா? ஓகே, ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. டபுள் ஷேடு. இங்கே ஸ்நாக்ஸ்க்கு ட்ரக் இருக்குது. ஸோ ஏதாவது போயிட்டு வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். மோஸ்ட்டாக ஹாட் டாக் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி எதுவுமே இல்லைன்னா ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். அதுதான் சொல்கிறேன். அது லைக் நம்ம சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லைன்னா ஐஸ்கிரீம் ட்ரக் க்ளோஸ்டா? ஸோ சேட். சரி, ஓகே, வேறு ஏதாச்சும் பார்ப்போம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கான்னு. இந்த இடத்துல டாக்கோஸ் வாங்கியிருந்தோம். ரொம்ப ஆவரேஜாக இருந்தது, எங்களால் அது கம்ப்ளீட்டே பண்ண முடியல. அப்புறம் ஆனியன் ரிங்ஸும் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் வாங்கியிருந்தோம். ஆனியன் ரிங்ஸ் நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து வர்த்தே இல்லை. நம்ம ஊரில் பீச்லேயே இதோட பெருசாக சூப்பராக கொடுப்பாங்க. $8 கொடுத்து வாங்கினோம். அந்த $8 அதில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் நிற்கிற இடம் வந்து நோ பிக் ஏரியா. இங்கே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. நம்ம வந்து இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் ஒரே பிளேஸில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா திக்காக இருக்குது. இங்கே நல்லா கேப் விட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கூட்டமாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்ம கொஞ்சம் காமாக பீஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ்லாம். நம்ம எடுக்க போகிறோமா? இங்கே இருக்க ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் கூட அங்கே எதுவும் இல்லை. இந்த எல்லோ வித் ஒயிட்டு இல்லை இருக்குது, அதுதான் இது. ஆனால் அங்கே ஒயிட்லாம் இருக்குது. அதெல்லாம் அங்கே இருக்கானே தெரியல. சரி, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாமா? Spending the night in Dixon, 60-odd miles from a plan. Is it too late to learn to listen? நாங்கள் லாஸ்ட் இயர் போன பிளேஸில் ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் நிறையா இருந்தது. இங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அண்ட் ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது. அந்த நோபிக் ஏரியான்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சுல, அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. பட் கார்டனில் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, பட் வெரைட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதை விட இதுதான் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். அதனால தான் இந்த டைம் இது ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் லாஸ்ட் டைம் எங்களுக்கு இங்கே டிக்கெட்டே கிடைக்கல, ஃபுல்லாக புக்டாக இருந்துச்சு. நாங்கள் எடுத்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பொக்கே மாதிரி ரேப் பண்ணி கொடுப்பாங்க. சில ஃப்ளவர்ஸோட ரூட்லலாம் கிழங்கு மாதிரி ஏதோ இருந்துச்சு. நம்ம ஊரில் இந்த சேப்பங்கிழங்குலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கீழே இருக்க ரூட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் வாட்டர் ஊற்றி வச்சுருந்தேன். 1 வீக் வரைக்கும் அந்த ஃப்ளவர் எதுவுமே ஆகலை, அப்படியே இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.